கிளிமுக்கு மிளகாய் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து சரண்டி வச்சுட்டு உங்களுக்கு வெந்தயமும் கடுகு கொத்தமல்லி போட்டு ஒவ்வொரு ஸ்பூனு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 25 கிராம் 20 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு கருவேப்பிலையும் கடுகு போட்டு தாளித்து விட்டு பெருங்காயம் கொட்டி மாங்காய் எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டு 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அப்புறம் நம்ம நல்லா எண்ணெய் கொஞ்சம் தேங்கி வரும்போது அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை நுணுக்கி வச்சுருக்கிறத கொட்டிடுங்க. அதிலேயே கொட்டி நல்லா ஒரு கலருங்க. கிளறிட்டு கொஞ்சம் அதுக்குள்ளேயே ஒரு 2 ஸ்பூன் வினீகர் அதிலேயே ஊற்றிடுங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். நல்லா அந்த சூடு இருக்கிறதுனால அப்படியே வினீகர் நல்லா அந்த சாந்துலேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு பாட்டில்லையோ சம்பளத்துலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்றலாம் வாங்க.